ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குஜராத் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் வந்து எங்கள் வீடை வந்து ஹோம் டூர் போடுங்கன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, இன்றைக்கி ஹோம் டூர் போடலாம். ஏற்கனவே நான் வந்து கிச்சன் டூர் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து ஹோம் டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு மிடில் கிளாஸ் வீடு இங்கே எப்படி இருக்கும், குஜராத் வீடுன்னொடனே நிறைய பேர் நினைப்பீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. அப்படிலாம் இருக்காது. இங்கேயும் நார்மலாக நம்ம ஊர் சைட்லலாம் வீடு எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். சும்மா இருக்குட்டி அதை வந்து நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு கிளிப் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஒரு என் பின்னாடி ஒரு பிளாக் போர்டு இருக்கா. இந்த போர்டு வந்து நான் எதுக்காக இதில் வீட்டுக்குள்ளே ஒட்டியிருக்கேன் அப்படின்றதையும் கடைசியில் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அப்போ தான் இவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள் பண்ணுற சேட்டை. இவன் நாளைக்குலேருந்து ஸ்கூலுக்கு போயிடுவான். இவன் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நான் இவனை வீடியோவில் காமிக்கிறதே இல்லை. ஆனால் வீடியோவில் என்ன காமிங்கன்னு என்ன டார்ச்சர் பண்ணுறான். நாளைக்குலேருந்து நீ ஸ்கூலுக்கு போயிடுறேன்னு வாங்க. இப்போ எங்கள் வீடை சுற்றி பார்க்கலாம் வாங்க. எங்கள் பேலஸை சுற்றி பார்க்கலாம். இதுதான் எங்கள் பேலஸோட என்ட்ரன்ஸு. 2 கேட், ஒரு கேட் இருக்கும், ஒரு கதவு இருக்கும். இந்த கேட் எப்பவும் பூட்டியிருக்கும், இந்த கதவு திறந்துருக்கும். தூசி அதிகமாக வர்றதுனால ஸ்க்ரீன் போட்டு விட்ருப்பேன். அந்த கதவு பக்கத்துலேயே நம்மளுக்கு செருப்பு வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, வைஃபை கனெக்ஷன், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பார்ட்ஸு பொருள் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். அது சம்மந்தமானது. அதனால் இது நம்ம ஏரியா கிடையாது. நான் இங்கே வந்து அப்பப்போ க்ளீன் பண்ண மட்டும் தான் வருவேன். அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஐட்டம்ஸ் தான் இருக்கும். நம்ம வந்து இதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம். பார்த்துட்டிங்களா இந்த ரூமை? இப்போ நம்ம அடுத்த ரூம் போகலாம். அடுத்த ரூம் பார்த்திங்கன்னா இது நம்ம ஏரியா. நம்ம எப்போவும் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஏரியா. இது வந்து ஒரு பெட் இருக்கும், பெட்ரூம்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு பெட் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா பீரோ, அதுக்கப்புறம் என்னோடய தையல் மிஷின், அது முக்கியமான திங்ஸ் எல்லாம் அந்த 2 குட்டி ஷெல்ஃபில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டிவி இருக்கும், கட்டில் பக்கத்துலேயே. டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். டிவி பார்த்தா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை அவனுக்கு. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் மொபைலோட கவரு, கண்ணாடி பாக்ஸு, அந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். டக்குன்னு தேவைப்படுற மாதிரி முக்கியமான இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அடுத்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஐட்டம்ஸ், நெயில் பாலிஷு, மேக்கப் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி எல்லாம் உள்ளே கிடக்கும். அப்படி ஒரு இதில் ஒரு இது போட்டு வச்சுருப்பேன். இந்த கூட வந்து நீங்கள் ஏற்கனவே கிச்சன் டூரில் பார்த்துருப்பீங்க அதில் என்ன இருக்குதுன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தையல் மிஷின். இங்கே பார்த்திங்கன்னா மெடிசன் ஐட்டம், என் பையனோட மெடிசன், அப்புறம் எங்களோடது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கலர் பென்சில், க்ரையான்ஸு, ஸ்கெட்சஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அவனோடது. தேவையானதெல்லாம் இந்த பாக்ஸில் அப்படி ஒவ்வொரு இதில் போட்டு வச்சுருக்கேன் தனித்தனியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் டார்ச் லைட்டு, கரண்ட் போயிடுச்சுன்னா எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிற மாதிரி டக்குன்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா தையல் மிஷின் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. தையல் மிஷினுக்கு தேவையான நூல், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் மேலே ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கு, ஸ்கூல் பேக், அதெல்லாம் இருக்குது. இது வந்து என்னோடய பெரிய ஹேண்ட்பேக். அதுக்கு கீழே குட்டி ஹேண்ட்பேக், அதுக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டல் ஃபைலு, இதெல்லாம் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது இதில். அப்புறம் இது ஸ்கூல் பேக் கிடக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூம்லேருந்து ஒரு வியூ பார்த்துடலாமா? இதுதான் எங்களோட பெட்ரூம். மேலே பார்த்திங்கன்னா எங்களோட இந்த ரேக்கில் நாங்கள் வந்து ஊருக்கு போகும்போது கொண்டு போகிற ட்ராவல் பேக்கு, அதெல்லாம் மேலே இருக்கும். அதுக்குள்ளே வந்து தேவையில்லாத திங்ஸ்லாம் இப்போதைக்கு போட்டு வச்சுருப்பேன். கொஞ்சம் தேவையில்லை கீழே அப்படின்ற மாதிரி துணி, அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பேன். ஊருக்கு போகும்போது அதை காலி பண்ணிவிட்டு கொண்டு போய்க்குவோம். இப்போ அடுத்தது இந்த ரூம் பார்த்தாச்சு. அடுத்து அதுலேருந்து அப்படியே வந்தோன்னா கிச்சன் டூர் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கிச்சனில் இப்போ ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பாக்ஸ் இருந்தது, தண்ணி கேன் வச்சுருந்தேன். அதை வந்து நான் அப்படியே அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படி ஒரு ஓரமாக செட் ஆயிரும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து விளக்கேற்றும்போது, பூஜை பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதனால் சரி, இதை அந்த பக்கம் அப்படி ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃப்ரீயாக நின்று சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ இன்னும் 2-3 ஃபோட்டோ வாங்கி மாட்டணும். நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி வரும்போது டிரான்ஸ்போர்ட்டில் போடும்போது எல்லா ஃபோட்டோவும் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இந்த 2 தான் நல்லா இருந்தது, வச்சுருக்கோம். அப்புறம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெளியே இது வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்திங்கன்னா பின்னாடி டோர் இருக்குது. டோர் பக்கத்தில் மாடி படிக்க போகிற ஸ்டெப் இருக்கும். அது பக்கத்தில் பாத்ரூம், டாய்லெட் இருக்குது. அவ்வளோதான் எங்களோட வீடு. இப்போது நம்ம இந்த போர்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் எழுதலாம், ஓகேவா? மட்டும் அழிக்க
எல்லா போர்டை நல்லா க்ளீனாக அழிச்சிரு. அதுக்கப்புறம் ஏ எழுதணுன்னே நீ எழுதணும். இன்னைக்கு உனக்கு ப்ராக்டிஸ். எழுதலாமா? ஓகே போதும். இந்தா சாக் பீஸ் இந்தா எழுது. ஏ போடு. நல்லது அழுத்தி எழுதணும். பெருசாக எழுது. பெரிய ஏ போடு. வெரி குட். பி. அடுத்து பி. பெரிய பி போடு. அப்படித்தான். வெரி குட். அப்புறம் சி போடு. இப்போ தெரியுதாங்க இந்த போர்டு நான் வந்து எதுக்காக ஒட்டியிருக்கேன்னு. இவன் வந்து ஒரு ஆட்டிசம் சைல்டு. இவனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் வரல. இந்த போர்டு வாங்கினதுக்கப்புறம் நான் அவனுக்கு வந்து இதில் ப்ராக்டிஸ் கொடுத்து இப்போ தான் ஏ பி 2 போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.